விஜய் கட்சிக்கு கிட்டத்தட்ட அனைத்து பெரிய பிரபல கட்சிகளிலிருந்தும் இளைய தலைமுறை வெளியேறி கட்சியில் இருந்து வாக்களித்த குடும்பங்களிலிருந்து இளைய தலைமுறை இவருக்கு போடுறாங்க. அது இளைஞர்களை அதிகமாக கொண்டிருந்த கட்சி எது? நாம் தமிழர். அதுல இருந்து பாதி இளைஞர்கள் இங்க போறான். அது அவருக்கு தெரியுது. அதை தாங்கி கொள்ள முடியாமல் இப்ப அடுத்த தேர்தல் பாருங்க, 8.32 இல்லையா, 4.32 கூட வராது. அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு. இது தெரிஞ்சதுனால வர்ற ஒரு ஆத்திரம், ஒரு வெறி, அவன் இவன் பேசுவது, சாட்டைன்னு ஒரு இது சேனலா கண்ணாப்புன்னு திட்டுவது, இது எல்லாமே நான் திமுகவுக்கு சொன்னேன்ல, திமுக காரங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு விரோதமா போயிடும். சொந்த காலத்துல சூனியம் வைக்கிறாங்கன்ட்டு இவரும் சொந்த காலத்துல சூனியம் வைக்கிறாரு. நீ விஜய திட்டத்தட்ட விஜய் கட்சி வளரும். விஜய் பதவிக்கு வர்ற வாய்ப்பு அதிகம். திட்டுறவன் உருப்படாம போயிடும். திட்டுற கட்சி உருப்படாம போயிடும், அழிந்து விடும். இன்னைக்கு நிலைமை அது. மக்களுடைய சிந்தனை அப்படி இருக்கு. விஜய் ஆதரிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், நான் ஆதரிக்கவே மாட்டேன், நான் வாக்களிக்கவே மாட்டேன் விஜய் கட்சிக்கு. ஆனா மக்கள் நான் ஆதரிங்கன்னு சொல்லாமலே ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ண? ஆதரித்து முடித்து விடுவார்கள், வாக்களித்து விடுவார்கள். 7 மாதத்தில் பார்ப்போம், வாக்களித்து விடுவார்கள். ஆனா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சினால் இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்காது. எம்ஜிஆர்னால் நாங்கள் எம்ஜிஆர் எவ்வளவு நம்பி வாக்களித்தார்கள், நன்மை கிடைச்சதா? கிடைக்கல. செருப்பு வாங்குங்கன்னு செருப்பு தான் எல்லாருக்கும் கொடுத்தாரு, அதுதான் கொடுப்பாரு. அப்ப விஜயினாலும் இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால தான் நான் வாக்களிக்க மாட்டேன். ஆனால் 100க்கு அதாவது இளைய சமூகம், இளைய தலைமுறை முழுக்க வாக்களித்து விடுவார்கள். அது 100 ஓட்டுல 15% வரும். 15% வாக்கு அவருக்கு இப்பொழுது உறுதிப்படுத்தி விட்டது. அதை வாங்குவார், வெற்றி பெறும். விஜய் ஒண்ணுமே பண்ண மாட்டாருன்னா இளைஞர்களுக்கு அது தோணவே இல்லையா? அந்த சிந்தனை இல்லையா? நம்ம ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு இருக்கும். இல்லை இல்லை இல்லைனால தானே போறாங்க. நீங்க மத்திய அரசு மாநில அரசு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆளு அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, களத்துலதான் இன்னைக்கு அவங்க இறங்கி போராட்டம் பண்றாங்க. மாடுகளுக்கு, மலைகளுக்கு, கடலுக்கு, எல்லாத்தையுமே அவங்க போராட்டம் பண்றாங்க. எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. அதனாலதான் இன்னைக்கு 8.3 விழுக்காடு அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த ஒரு சிந்தனை இந்த மக்களுக்கு அந்த பொது அறிவு இல்லையா? யாருக்கு? மக்களுக்கு இல்லையா? இல்ல, அவரையும் நம்பல விஷயம். அவருக்கு நீங்க சொன்னது எல்லாம் உண்மை, எல்லாமே நல்ல விஷயங்கள். நானே அவர் வீடியோ ஒண்ணு பார்த்தனே. அதாவது உலக வர்த்தக கழகம்னு ஒண்ணு இருக்கு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதுல இந்திய அரசு கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல இந்தியாவை இணைத்து இருக்கிறார்கள் இந்திய அரசு. அதனுடைய கோட்பாடுகள் தான் தனியார் மயம், பிரைவேட்டைசேஷன், உலகமயம், குளோபலைசேஷன், தாராளமயம், அது என்ன தாராளமயம், லிபரலைசேஷன், இந்த 3ம் வருது. இதுலதான் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் வெளியே கொடுக்குறாங்க தனியாருக்கு. அம்பானி அதானியை வளர்த்து விடுறதுல இந்த கோட்பாடு தான் WTOல இணைந்திருக்கு. அதை எதிர்த்து அவர் பேசினார். தொடர்ந்து பேசவில்லை. நான் முதல்ல அதான சொன்னேன், பேசுவார். பஞ்சமி தளத்திற்காக பேசினார்.